நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்துட்டு அவியலுக்கு தேவையான காய்கறிகள் வந்துட்டு கேரட், பீன்ஸு, ஒரு அவரைக்காய், கொத்தவரங்காய், அப்புறம் கருணக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, மாங்காய், உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ அதை வந்துட்டு அவிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு கூட சேர்க்கறதுக்கு நம்ம தேங்காய், பச்சை மிளகாய், கொஞ்சம் ஜீரகம், அதில் கருவேப்பிலையும் போட்டு அரைச்சி அந்த விழுதை நம்ம அதை கூட சேர்த்து அந்த சூடான பதத்துலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு காய் நல்லா உப்பு போட்டு நம்ம அவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ அதை நல்லா கொஞ்சம் மசிச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ சால்ட் அதுக்குள்ளே தேவையான அளவு சால்ட்டு போட்டுருங்க. ஏன் எனக்கு அவியல் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான். ஸோ நம்ம செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கோம். நீங்கள் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு இப்போ ஜீரகம் கொஞ்சம் தனியாக, அதுக்கப்புறமேட்டு ஜீரகம் பார்த்திங்கன்னா நம்ம சுத்தி பண்ண ஜீரகம் தான் வச்சுருக்கோம். ஜீரகத்தில் பவனம் பண்ண ஜீரகம் வச்சுருக்கோம். அது போட்டாச்சு, கொஞ்சம் கடுகு போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டு அதை நம்ம தாளிப்பு போட்டுடலாம். இப்போ நம்ம எஸ்எஸ் பாத்திரமும் அதே மாதிரி இரும்புலான பாத்திரம் தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அலுமினியத்தை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும், ஆன்டி கேன்சர்ஸ்க்காக தான். நம்ம சாப்பிட்றதே உணவை மருந்தாக தான் எடுத்துக்கணுமே கண்டி எந்தளவுக்கு அவாய்ட் பண்ண முடியுமோ அதை பாருங்கள். ஸோ இப்போ சத்தான அவியல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் லஞ்சுக்கு சர்வ் பண்ணலாம், சப்பாத்திக்கு சாப்பிடலாம்.